அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய பெண்களை கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாத ஒரு நிலையில் பார்க்குறோம். அதே மாதிரி ஏஎம்ஹெச்சோட அளவு ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சு போயிடுது. கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாததுனால அடிக்கடி அபார்ஷன் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஈவன் 20 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கே டோனார் எக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டை, அதே மாதிரி சினைப்பையினுடைய செயல்பாடுகளுமே குறைஞ்சு போகிறத பார்க்குறோம். ஸோ இதற்கு நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட சத்து குறைபாடுகளும் தவறான வழியில் உடல் எடையை குறைக்கிறது இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம பாடி ஒரு ஸ்கேனர் மாதிரி. அது ஆரோக்கியமாக இருந்துச்சு, பாடியில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் கருமுட்டையோ ஈவன் ஒரு ஆணோட உடம்புல விந்தணுக்கள் உருவாகிறது இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதை தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராசஸ் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய உடம்புல சாரமாக, அதாவது சத்துக்களாக மாறும். அடுத்து இரத்த தாதுவாக மாறும். அடுத்து அது கொழுப்பு தாதுவாக மாறும், தசையில் மாறும். இப்படி ஒன்றொன்னா மாறி 7வது நாள் தான் அது விந்தணுவாவோ இல்லை கருமுட்டை அப்படிங்கிற ஒரு கடைசி நிலையில் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா தான் அந்த கருமுட்டை கரெக்டாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பாடி இந்த 3 விஷயத்தை பார்க்கும். முதல்ல இந்த ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கா, புரோட்டீன் கரெக்டாக இருக்கா, நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கா, வைட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கரெக்டாக கிடச்சிது அப்படின்னா தான் ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்கும். 2வது விஷயம், நம்ம எக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு சேஃபான ஒரு மோடில் நம்ம இருக்கமா. இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்கக்கூடிய பெண்களில் பார்த்திங்கன்னா அதீதமான மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலைகள், உடம்புக்குள்ளே எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் கருத்தரிக்காத பெண்களில் இந்த மாதம் பீரியட்ஸ் வந்துருமோ, ஸோ இந்த மாதிரி எப்போவுமே ஒரு பதட்டமான நிலை. அது மட்டும் இல்லாமல் வேலை சார்ந்த மன அழுத்தம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிலைகளால் உடம்பு என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் எப்போவுமே பதட்டமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு தான் அதிகமான அளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் உயிர் வாழணும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இனப்பெருக்க மண்டலங்களையோ இல்லை உங்களுடைய தோல் சார்ந்த நகம் சார்ந்த பிரச்சனைக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டையை உருவாக்காது. 3வது விஷயம், எக்கு உருவாகிற அளவுக்கு உங்கள் உடலோட சமநிலை இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை எக்கு உருவாகிறதுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் சப்போர்ட்டிவாக இல்லை, தைராய்டு ஹார்மோன்ஸோ இல்லை எல்ஹெச் ஹார்மோன்ஸ், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸோட ஒரு சப்போர்ட் இல்லை, உடம்புக்குள்ளே ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரியான கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன்லேயும் உங்களுக்கு கருமுட்டை உருவாக்காது. ஸோ அதனால் உணவு முறைகளும் அவசியம், மன அழுத்தம் இல்லாத நிலைகளும் அவசியம். உங்களுடைய பிளட் சுகரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதே சமயத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஆரோக்கியமான கருமுட்டையே உருவாகும். ஸோ இந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும். முதல் விஷயம், நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய கருமுட்டையே புரோட்டீனும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு பகுதி தான். ஸோ நல்ல புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். இன்றைக்கி நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம், தவறான முறையில் உடல் எடையை குறைக்கிறது, சாப்பிடாமலே இருக்கிறது, இல்லை சில வகையான மாத்திரைகளை எடுத்து பசி இல்லாத ஒரு நிலைக்கு போயோ இல்லை உணவுக்கு பதிலாக இந்த மாத்திரைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடல் எடையை குறைக்கிறாங்க. அப்படி உடல் எடையை குறைக்கும்
குறைக்கும் பொழுது அவங்களுடைய தசைகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ புரோட்டீனோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நிறைய பெண்களை நம்ம இப்போ பார்க்குறோம். திருமணத்துக்கு முன்னாடி நான் வந்து உடல் எடை அதிகமாக இருந்தேன் டாக்டர். உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்காக சில மாத்திரைகள் மட்டும் நான் எடுத்து வெயிட்டை குறைச்சேன். ஸோ இப்போ எனக்கு ஏஎம்ஹெச்சோட அளவு ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த புரோட்டீனோட அளவு வந்து குறையிறது தான். ஸோ நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து எடுத்துக்கலாம். நிறைய பருப்பு வகைகள், கொண்டை கடலை, முக்கியமாக கருப்பு கொண்ட கடலை, ராஜ்மா, பச்சை பயிறு, இந்த மாதிரியான பயறு வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நல்ல கொழுப்பும் வந்து அவசியம். அதாவது கொழுப்பு வகைகள்லே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் நல்ல கொழுப்பு வகைகள் ரொம்பவே அவசியம். நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னா அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கான ஒரு ரா மெட்டீரியல் தான் வந்து இந்த கொலஸ்ட்ரால்ங்கிறது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நல்ல கொழுப்பு வகைகள் ரொம்பவே அவசியம். எதெல்லாம் நல்ல கொழுப்பு? நெய் எடுத்துக்கலாம், தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்ல கொழுப்பு. அதே மாதிரி பட்டர், வெண்ணெய், பசு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல கொழுப்பு வகைகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள், வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே நல்ல கொழுப்பு வந்து இருக்குது. அவகோடா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும் அப்படின்னா இந்த நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கக்கூடிய உணவும் ரொம்பவே அவசியம். மூணாவதாக வைட்டமின் டி. வைட்டமின் டிங்கிறது இந்தியாவில் அதிகமான அளவுக்கு வந்து சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நமக்கு வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலில் இல்லை நிறைய உணவுப் பொருட்களில் வைட்டமின் டி ஃபோர்ட்டிஃபைடாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு வைட்டமின் டி ஈஸியாகவே வந்து கிடைக்கிது. ஆனால் நம்ம சன்லைட்டில் போனால் நமக்கு முகம் வந்து கருப்பாயிடும், இல்லை அலர்ஜி வரும், இல்லை இன்றையோட இந்த வாழ்வியல் முறையே பார்த்திங்கன்னா ஈவன் குழந்தைங்கள் கூட காலையில் 7 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வந்து வராங்க. ஸோ பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையோ இல்லை வந்து சன்லைட் படாமல் ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையோ வந்து இருக்குது. இதனாலையும் நிறைய பேருக்கு வந்து ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறது இல்லை. ஸோ இந்த வைட்டமின் டி தான் வந்து நம்மளோட உடம்புல அதிகமான அளவுக்கு வைட்டமின் டி எங்கே தேவைப்படும் அப்படின்னா இந்த கருமுட்டை உருவாகக்கூடிய இடத்துல தான். ஸோ அதனுடைய குறைபாடு இருந்தாலும் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாது. ஸோ காலை வேளைகளில் ஒரு 20 நிமிஷம் இல்லை அட்லீஸ்ட் வந்து ஈவினிங் டைம்லேயாவது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் சன்லைட்டில் இருக்க வேண்டியது அவசியம். நாலாவது, இரும்பு சத்தும் வைட்டமின் சி சத்தும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். எதற்காக இந்த இரும்பு சத்து அவசியம் அப்படின்னா இரும்பு சத்து கரெக்டாக இருந்தால் தான் கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகளும் சொல்லுது. நம்மளுக்கும் இந்த தெரியும். ஸோ ஹீமோகுளோபினோட அளவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம உடம்புல செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமுமே வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் உதிரப்போக்கு இருக்கிறதுனால பெண்களுக்கு இயல்பாகவே இரும்பு சத்து குறைபாடு வந்து வரும். ஸோ நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, வைட்டமின் சி சத்தும் வந்து நமக்கு தேவை. ஸோ பிளான் பேஸில் இருக்கக்கூடிய, அதாவது காய்கறிகளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வைட்டமின் சி இருந்தால் தான் நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகியும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போதோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாலேயோ அங்கே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்னால் இந்த செல்கள் வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து கம்மியாகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து இந்த வைட்டமின் சி சத்து வந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிடில் வைட்டமின் சியோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகணும், ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, ஆரஞ்சு, நெல்லி, ஸோ இந்த மாதிரியான உணவுகள், அசைவ உணவுகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டு ஈரல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இரும்பு சத்தும் வந்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் சி சத்தும் இருக்குது. அஞ்சாவதாக, ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த ஜிங்க் சத்து அப்படிங்கிறது எல்ஹெச், எஃப்எஸ்ஹெச் உருவாகிறதுக்கான முக்கியமான கோஃபேக்டர். ஸோ இது கரெக்டாக இருந்தது அப்படின்னால தான் உங்களுடைய உடம்புல
கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்போ ஜிங்க் சத்து அப்படிங்கிறது நிறைய விதைகளில் வந்திருக்கு. முக்கியமாக வந்து பூசணி விதைகளில், சூரியகாந்தி விதைகளில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். 6வதா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். ஸோ இந்த உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அசைவ உணவுகளில் நிறைய வந்து இருக்குது. அதே மாதிரி விதைகள்லையும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வந்து உருவாகும். ஒரு நாளைக்கு நமக்கு 1 கிராம் அளவுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சில ஆராய்ச்சிகளும் வந்து பண்ணியிருக்காங்க. ரெகுலராக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டு இல்லை வந்து டெய்லியுமே ஒரு 1 கிராம் அளவுக்கு ஒமேகா 3 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதத்திலேயே அவங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதும், ஆரோக்கியமான கருமுட்டைகள் வந்து உருவாகிறதும் இந்த மாதிரியான ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 6 விதமான சத்து பொருட்களும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், உங்கள் பாடியில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது, பிளட் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது, நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் வந்து ஃப்யூச்சரில் குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதுவும் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாத நிலையில் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைங்க. நான் சொன்ன இந்த 6 விதமான உணவுப் பொருட்களையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கூடுதலாக மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும்போது ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகும். ஸோ இன்றைக்கி ஏஎம்ஹெச் லெவல் வந்து குறைவாக இருக்கிறது, ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகாத நிலை, இதற்கெல்லாம் என்ன காரணம், இதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.